ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி என்னோடய சேலரியை பற்றி 2 வீடியோ போட்டிருந்தேன். நான் ஜாயின் பண்ணும்போது என்னோடய சேலரி எவ்வளோ, ஆஃப்டர் 1 இயர் இன்க்ரிமெண்ட்க்கு அப்புறம் என்னோடய சேலரி எவ்வளோன்னு அப்லோட் பண்ணியிருந்தேன். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, இப்போ டிஏ வந்து 53% தானே, ஆனால் நீங்கள் கம்மியாக போட்டிருக்கீங்க அப்படின்னீங்க. இப்போ கரண்ட் சேலரி எவ்வளோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போது லாஸ்ட்டாக நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2024, நவம்பரும் சேம் தான், இப்போ டிசம்பரோடது சேம் தான். டியூட்டி பே 21,300, டிஏ 11,289, ஹெச்ஆர்ஏ 2,100, சிசிஏ 360, ஸ்பெஷல் பே 240, டிஏ 1917, எம்ஏ 300. இது ஃபுல்லாகவே நம்மளோட இன்கம் டோட்டல் பாருங்கள் 37,506. இதுதான் வந்து என்னோட கிராஸு. இதில் பார்த்தீங்களா 2 டிஏ இருக்குது. இது என்ன 2 டிஏன்னு பார்த்தீங்களா, இது வந்து இங்கே 2 டிஏ இருக்குது. என்ன 2 டிஏன்னு பார்க்குறீங்கள, நமக்கு வந்து அக்டோபரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 53% அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 50%லேருந்து 3% வந்து டிஏ இன்க்ரீஸ் பண்ணாங்க. அது அக்டோபர்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஐஎஃப்ஹெச் ஆரம்பிச்சு நமக்கு எஃபெக்டிவ் ஆகிடுச்சு. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அந்த 3 மாதத்துக்கு வந்து 9%. இது ஒரு டிஏ. ஆஸ் யூஷுவல் நமக்கு எப்பயுமே போடுற 53% வச்சு போடுற டிஏ. இது எப்பவுமே நம்ம டியூட்டி பே வச்சு வர 53% டிஏ. இது நம்ம டிஏ அரியர் அமௌண்ட்டு. நெக்ஸ்ட்டு டிடக்ஷன் பாருங்கள். சிபிஎஸ் 3,259, என்ஹெச்ஐஎஸ் 295, என்ஹெச்ஐஎஸ் கார்பஸ் 5, எஃபிஎஃப் 110, எஸ்பிஎஃப் 70, சிபிஎஸ் அரியர் 192, எஸ்பிஎஃப் 2000 அரியர். இங்கே பாருங்கள் 3/39 அப்படின்னு போட்டிருக்கேன்னா, நான் ஜாயின் பண்ணதுலேருந்து என்னோடது வந்து எஸ்பிஎஃப் சுத்தமாக நான் பிடிக்கவே இல்லை. ஸோ ஓவராலாக என்னோடய ஜாயின் பண்ணதுலேருந்து எத்தனை மந்த்துன்னு கவுண்ட் பண்ணால் 39 மந்த்ஸ் வந்தது. அதுதான் என்ன பண்ணால் அரியரில் போட்டு ஒரு மந்த்தும் 70 rupees வந்து டிடக்ஷன் போடுற மாதிரி போட்டிருக்கேன். எப்பவுமே மந்த்லி பார்த்திங்கன்னா எஸ்பிஎஃப் 70 rupees எல்லாருக்குமே காமன். இது இந்த டிடக்ஷனில் கவனிச்சிங்கன்னா தெரியும். ஃபெஸ்டிவல் அட்வான்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 1000 rupees லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருப்பேன். 1000 rupees டிடக்ட் பண்ணோம். பட் ஆனால் இதில் இல்லை பார்த்தீங்களா, ஏன்னா என்னோடது ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் வந்து இந்த 10 இன்ஸ்டால்மெண்ட் வந்து இதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதுக்கப்புறம் நான் ஆஃப்டர் தீபாவளி பில் போட்டதுக்கப்புறம் தான் டிடக்ஷன் வரும். இப்போது டிடக்ஷன் 4,001, கிராஸு 37,506, டிடக்ஷன் 4,001. அப்போ நெட் எவ்வளோ 33,505. இதுதாங்க இப்போ கரண்ட்டில் 2024 என்னோட நெட் சேலரி இதுதான். இங்கே பாருங்கள் டியூட்டி பே ஆஸ் யூஷுவல். நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் என்ன போட்டால் 19,500 போட்டேன்னா, இதுதான் வந்து நம்ம எல்லாருக்குமே ஸ்டார்டிங்கில் 19,500 தான் நம்மளோட டியூட்டி பே. இப்போ என்னோடது வந்து 21,300. ஃபஸ்ட்டு இயர் ஜாயின் பண்ணும்போது 19,500, ஆஃப்டர் 1 இயர் இன்க்ரிமெண்ட் வந்து 600, செகண்ட் இயரில் 2023 ஒரு 600, 2024 ஒரு 600, எல்லாம் ஆட் பண்ணால் 21,300. ஸோ நான் மொத்தம் 3 இன்க்ரிமெண்ட் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட் இயர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணோடனே எல்லாருக்குமே இன்க்ரிமெண்ட் காமனாக போட்டுடுவாங்க. செகண்ட் இயர், தேர்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ப்ரொபேஷன் கிளியர் பண்ணணும். அதாவது தகுதிக்கான பருவம் முடிக்கணும், உங்களோட பணி வரமுறைப்படுத்தணும், உங்கள் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமை கிளியர் பண்ணி அது எல்லாமே கிளியர் பண்ணி முடித்தா மட்டும்தான் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் தரும். செகண்ட் இயர், தேர்ட் இயர்லேருந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ரெகுலராக வரும். என்னோடது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் பிப்ரவரியில் ஜாயின் பண்ணேன். அதனால் 1 இன்க்ரிமெண்ட் என்னோடது. ஸோ ஜனவரிலேருந்து என்னோடது எஃபெக்டிவாக இருக்கும். இப்போது டியூட்டி பே 21,300 ஆஸ் யூஷுவல். இந்த மந்தோட டிஏ 11,289. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இதோட 10% தான் நம்ம சிபிஎஸ் 3,259 பிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் பே. அது எப்பயும் சொன்னது போல் டைப்பிஸ்ட்டுக்கான ஸ்பெஷல் பே 240 rupees. இது வந்து விஏஓ ஜேஏக்கு இது வராது. இந்த டிஏல பார்த்தீங்கன்னா அந்த 3 months சொன்னேன் இல்லைங்களா, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், இது 3த்துக்குமே வந்து 3% அப்படின்னு போட்டால் மொத்தம் 9% நமக்கு வருமா. அந்த 9% வந்து 1,917 rupees. இதோட 10% வந்து 192. இதோட சிபிஎஸ் அரியர் தான் இது. ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் ஆன உடனே நமக்கு ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் எந்த மந்த் ஜாயின் பண்ணமோ அதை பேஸ் பண்ணி நமக்கு இன்க்ரிமெண்ட் கொடுத்துருவாங்க. பட் ஆஃப்டர் 1 இயர் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் இயர் வரும்போது டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்
நம்ம டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை எக்ஸாம் இருக்கோ அதை கிளியர் பண்ணோம். டிஓஎம் அக்கௌண்ட்ஸ் இது மட்டும் பார்த்தீங்கன்னா காமன், எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களும் எழுதுவாங்க இதை. அதை தவிர்த்து மற்ற எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட்டோட மெயின் என்னவோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை பேப்பர் இருக்குன்னு டிபார்ட்மெண்ட்டுக்கு டிபார்ட்மெண்ட் வந்து அது சேஞ்ச் ஆகும். அதை நம்ம எல்லாமே கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு தகுதிக்கான் பருவம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பணி வரன்முறைப்படுத்துறது. இது ரெண்டுத்தையுமே கம்ப்ளீட் பண்ணால் தான் நமக்கு அதுக்கடுத்து இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா ஒரே அட்டெம்ப்டில் எல்லாருமே கிளியர் பண்ணிவிடுவாங்க. சிலர் வந்து ஒன்று அந்த டைம் ஏதாவது சிக் லீவு இல்லை ஏதாவது கிளியர் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா ஒரு பேப்பர் 2 பேப்பர்னாலும் அதை கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அது கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் முன்னே சொன்ன மாதிரி தான் இன்க்ரிமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த மந்த்லி எந்த மந்த்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தாலும் 1 இன்க்ரிமெண்ட். ஏப்ரல், மே, ஜூன் இந்த மந்த்தை நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா 1/4 இன்க்ரிமெண்ட் அப்படின்வாங்க. அதாவது நீங்கள் பிப்ரவரியில் ஜாயின் பண்ணாலும் சரி இல்லை மார்ச்சில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஜனவரி மாதத்துலேருந்தே உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆட் பண்ணி போட ஆரம்பிச்சிருவாங்க. இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் ஜூனில் ஜாயின் பண்ணியிருந்தால் கூட ஏப்ரல்லேருந்தே உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆட் ஆகிடும். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இது வந்து 1/7 இன்க்ரிமெண்ட் அப்படின்வாங்க. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இது 1/10 இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். இப்போ கரண்ட்டில் நான் வாங்குகிற கிராஸ் எவ்வளோ, நெட் எவ்வளோ எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.